ஹலோ கைஸ், நேற்று மதிய லஞ்சுக்கு செஞ்சுருந்த உருளைக்கிழங்கு வறுவல் கொஞ்சம் மிச்சமாயிட்டனால அதை வச்சு நைட்டு டின்னருக்கு மசாலா தோசை தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இறக்குனா மசாலா ரெடி ஆகிடும். இப்போது எப்பவும் போல் தோசை ஊற்றிட்டு தோசைக்கு நடுவில் ஃபஸ்ட் லேயரில் இட்லி பொடியை தூவி விட்டுட்டு செகண்ட் லேயரில் புதினா சட்னியும் 3வது லேயரில் தேங்காய் சட்னியும் அப்ளை பண்ணிவிட்டு 4வதாக உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி தோசை வெந்ததும் ஒரு பக்கமாக மூடி விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி ஆகிடுங்க. இதில் இட்லி பொடி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, மசாலான்னு வச்சுருக்கனால டேஸ்ட் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.